Hello aspirants, welcome to Success IAS. எல்லாரும் quiz நல்லா பண்ணுங்க. உங்களுடைய suggestions commentsல சொல்லுங்க. All the very best. இன்னைக்கு குவிஸ்ல நம்ம பார்க்க போகிற டாபிக் சோர்சஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதெல்லாம் மூலங்கள், எந்தெந்த கான்ஸ்டியூஷன் பார்த்து என்னென்ன ஃபீச்சர்ஸை நம்ம பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். எல்லா சோர்சஸையும் அதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துருங்க. இப்போ நம்ம சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய 10 questions பார்க்கலாம். So let's start the quiz. All the very best. First question. The concept of procedure established by law is inspired from which among the following constitution? Procedure established by law அப்படின்னா law சட்டத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணுறது தான் procedure established by law அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த கான்செப்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், procedure established by law. இதே மாதிரி வேற என்ன கான்செப்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. டியூ ப்ராசஸ் ஆஃப் லானா அந்த சட்டத்தோடைய நோக்கம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்றது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம நாட்டில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி உங்களுக்கு 8 போட தெரிஞ்சால் டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வண்டி எந்த அளவுக்கு ஓட்ட தெரியுது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. 8 போட தெரியுதா, ஓகே லைசன்ஸ். இதுதான் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். இதை ஃபாலோ பண்ணுறது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. அதுவே டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னா உங்களுக்கு எதுக்காக லைசன்ஸ் கொடுக்குறோம், உங்களுக்கு வண்டியை கரெக்டாக ஓட்ட தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ராப்பராக உங்களுக்கு அந்த டிரைவிங் லைசன்ஸ் தரத்துக்கான அந்த தகுதிகள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஸோ நம்ம கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. இதை எந்த கண்ட்ரியோடைய கான்ஸ்டியூஷன் பார்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் பி ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் சி வெய்மர் கான்ஸ்டியூஷன். வெய்மர் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா ஜெர்மனியோடைய கான்ஸ்டியூஷன். ஆப்ஷன் டி சோவியத் கான்ஸ்டியூஷன். சோவியத் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர்னு முன்னாடி இருந்தது, இப்போ ரஷ்யா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். So the answer is Japanese constitution. ஜப்பானுடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தா இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்ற கான்செப்டை நம்ம பாரோ பண்ணியிருப்போம். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொன்னால அந்த கான்செப்ட் ஃபாலோ பண்ணுற கண்ட்ரி எதுனா அமெரிக்கா அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க, யூஎஸ்ஏ. ஓகேங்களா, நம்ம கண்ட்ரியில் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா தான் ஃபாலோ பண்ணுறோம். அது எந்த நாட்டை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணாங்க நம்ம டிராஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸோடைய கான்ஸ்டியூஷனை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தி அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் இன் அவர் கான்ஸ்டியூஷன் வாஸ் borrowed from. நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அது எந்த நாட்டோடைய கான்ஸ்டியூஷன் பார்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் பி சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் டி ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன். அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். So the answer is South African Constitution. தென்னாப்பிரிக்காவுடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தா நம்ம அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர், நம்ம கான்ஸ்டியூஷனுடைய அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜரை நம்ம பாரோ பண்ணியிருப்போம். அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னா நம்ம அரசியல் அமைப்பை திருத்தக்கூடிய அந்த ப்ரொசீஜரை நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல தான் எடுத்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தி எலெக்ஷன் டு த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா கான்செப்ட் வாஸ் borrowed from. ராஜ்யசபா அப்படின்னா மாநிலங்களவை, அப்பர் ஹவுஸ் சொல்லுவாங்க, மேலவை. அதுக்கு எம்பிஸை எலெக்ஷன் பண்ணுறோம்ல, அந்த ப்ரொசீஜர் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் எந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் பார்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் ஏ ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் பி அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் டி சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன். அண்ட் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். So the answer is South African Constitution. நம்ம கண்ட்ரியில் ராஜ்யசபா மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணக்கூடிய அந்த கான்செப்டை நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் பாரோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ ராஜ்யசபாவில் எம்பிஸை இன்டைரக்டாக எலெக்ட் பண்ணுவோம். அண்ட் சில எம்பிஸை பார்த்தீங்கன்னா
ஒரு 12 பேரை பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவார். ஸோ அந்த நாமினேஷன் கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்றது தான் அடுத்த கொஷின். த நாமினேஷன் டு மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா கான்செப்ட் வாஸ் borrowed from ஆப்ஷன் ஏ கனடியன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் பி ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் சி ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் டி யூஎஸ் கான்ஸ்டியூஷன். அண்ட் your time starts now. And the answer is option C Irish Constitution. அயர்லாண்டோடைய கான்ஸ்டியூஷன் பார்த்தா நம்ம ராஜ்யசபா மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுற அந்த கான்செப்டை நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ராஜ்யசபா மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸை நாமினேட் பண்ணக்கூடிய கான்செப்ட் வந்து அயர்லாண்டோடைய கான்ஸ்டியூஷன் பார்த்து நம்ம கான்ஸ்டியூஷன் டிராஃப்டர்ஸ் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். த போஸ்ட் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இஸ் மாடல்டு பேஸ்ட் ஆன். நம்ம கண்ட்ரியில் துணை ஜனாதிபதிக்குன்ட்டு ஒரு போஸ்ட் வச்சுருக்கோம்ல, அப்படி ஒரு போஸ்ட் இருக்கட்டும் அப்படின்றத நம்ம எந்த கண்ட்ரியோடைய கான்ஸ்டியூஷன் பார்த்து பாரோ பண்ணோம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் பி பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆப்ஷன் டி சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். அண்ட் your time starts now. And the answer is option A American Constitution. அமெரிக்காவில் வைஸ் பிரசிடென்ட்னு ஒரு போஸ்ட் இருக்க மாதிரி இந்தியாவிலும் வைஸ் பிரசிடென்ட்னு ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் அந்த வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு அவ்வளோவா எந்த வேல்யூம் இருக்காது. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் இஸ் தி எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ யார் வைஸ் பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவுடைய சேர்மனாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தி இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபார் பிரசிடென்ட் வாஸ் borrowed from. நம்ம நாட்டுடைய ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்யறதுக்கான அந்த ப்ரொசீஜரை எந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை பார்த்து எடுத்தோம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ வெய்மர் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் பி அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் சி கனடியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆப்ஷன் டி சோவியத் கான்ஸ்டியூஷன். அண்ட் your time starts now. The answer is option B American Constitution. ஸோ வைஸ் பிரசிடென்டோடைய போஸ்ட் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பார்த்து தான் நம்ம இந்தியாவில் கிரியேட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்தியாவுடைய பிரசிடென்ட்டை நம்ம எப்படி இம்பீச்மெண்ட் பண்ணணும், பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரை யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சோர்ஸை எடுத்திருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் among the following is not a feature borrowed from British Constitution? ஸோ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எந்த ஒரு ஃபீச்சர் நம்ம எடுக்கல அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் 3 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணது, 1 பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்படலை. ஸோ என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ ரூல் ஆஃப் லா, ஆப்ஷன் பி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஆப்ஷன் சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அண்ட் ஆப்ஷன் டி கேபினட் சிஸ்டம். அண்ட் your time starts now. And the answer is option C Public Service Commission. அரசு பணியாளர் தேர்வாணையம். சரிங்களா? இந்தியாவில் முதல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எங்கே உருவாக்கப்பட்டுச்சு, எந்த ஆண்டு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற ஃபீச்சர் நம்ம எதை பார்த்து எடுத்திருப்போம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. அது ஒரு முக்கியமான சோர்ஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சில ஆக்டில் முக்கியமான ஒரு சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. அதுலேருந்து நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் பாரோ பண்ணியிருப்போம். ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற கான்செப்டை அதுலேருந்து தான் நம்ம எடுத்திருப்போம். ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ் ரூல் ஆஃப் லா, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் கேபினட் சிஸ்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல தான் எடுத்திருப்போம். யூகே கான்ஸ்டியூஷனாலும் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனாலும் ஒன்று தான். Next question. The concept of suspension of fundamental rights during emergency period was borrowed from. ஸோ எமர்ஜென்சி பீரியட் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த கான்செப்டை நம்ம எந்த கான்ஸ்டியூஷன் பார்த்து எடுத்தோம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் பி பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935, ஆப்ஷன் டி வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி. அண்ட் your time starts now. And the answer is option D Weimar Constitution of Germany. So emergency timeல fundamental rights சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த கான்செப்டை நம்ம ஜெர்மனியோடைய கான்ஸ்டியூஷன் பார்த்து தான் எடுத்திருப்போம். அடுத்த question. Which of the following was the biggest source of the Constitution of India?
நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முக்கியமான சோர்ஸ் இருக்கிறதுலே பெரிய சோர்ஸ் எதை பார்த்து நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் பாரோ பண்ணோம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் பி அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 and ஆப்ஷன் டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 and your time starts now. The answer is option D, Government of India Act of 1935. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் வேர்ல்ட்ஸ் லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். கையால் எழுதப்பட்ட மிகப்பெரிய கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். வேர்ல்ட்லேயே ரொம்ப பல்கியஸ்ட் கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. அதுவே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதை பார்த்து நம்ம நிறைய கான்செப்ட் அதுலேருந்து எடுத்ததுனால நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனும் ரொம்ப பல்கியஸ்ட் கான்ஸ்டியூஷனாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஸ்ட்ரக்சரல் பார்ட், அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துட்டு போனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. ஸோ அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். The emergency provisions in our constitution was borrowed from. Emergency provisionனா இந்த அவசர நிலைன்னு சொல்லுவாங்கல்ல, மொத்தம் 3 types of emergency இருக்குது. ஓகேங்களா? இந்த provisions நம்ம எதை பார்த்து borrow பண்ணோம், இந்த ஃபீச்சர் எதை பார்த்து எடுத்தது அப்படின்றது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ Weimar Constitution, ஆப்ஷன் பி US Constitution, ஆப்ஷன் சி UK Constitution, ஆப்ஷன் டி Government of India Act of 1935 and your time starts now. The answer is option D, Government of India Act of 1935. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ல இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற கான்செப்டை நம்ம ஜெர்மனியோடைய கான்ஸ்டியூஷன் பார்த்து தானே எடுத்தோம். அதனால இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷனும் நம்ம ஜெர்மனில தான் எடுத்திருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனியா அப்படின்ட்டு உங்களுக்கு பை மிஸ்டேக் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸை நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எமர்ஜென்சி டைம்ல அதுதான் வந்து நம்ம வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனில இருந்து எடுத்திருப்போம். ஸோ இன்னைக்கான 10 questions பார்த்துட்டோம். இந்த 10 questionஸ்க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டெய்லி உங்களுடைய ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கோங்க. கம்மியானாலும் பரவாயில்ல, இன்னும் ஸ்ட்ராங்கா நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டைம் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய வியூஸ் அண்ட் சஜஷன்ஸும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் லைஃப். தேங்க்யூ. இந்த உலகத்துல முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரையும் ஜெயிக்கலாம். இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம். ஒவ்வொரு மனுஷனோட திறமையும் ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தான் வெளிவரும்.